கண்ணெதிரே தோன்றினாள். நிம்மதியா படிக்க ஆரம்பி ப்ளீஸ். சரிங்க சார், ரொம்ப நன்றி. வெரி குட் சக்தி. சரி ஓகே சக்தி, இவர் தான் மாஸ்டர் அசோக். இவர்கிட்ட படிச்ச எல்லாருமே இப்ப பெரிய லெவல்ல இருக்காங்க. உனக்கு ஸ்டடி சம்பந்தமா என்ன டவுட்னாலும் இவர் கிளியர் பண்ணி வைப்பார். நீ நினைச்ச மாதிரியே படிக்கலாம். ஓகே சார், படிப்புல ஒருத்தர் இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க, நீங்க வந்து சொல்லி கொடுங்கன்னு நான் வந்து சொன்னப்ப உடனே ஒத்துக்கிட்டீங்க வந்தீங்களே, ரொம்ப நன்றி சார். சார், நான் என் கடமையை தானே செஞ்சேன். படிப்பை பாதியிலே விட்டுட்டு குழந்தையும் கையுமா தெரியாம இப்படி ஆர்வத்தோட புத்தகமும் கையுமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுவே பெரிய விஷயம் சார். பிறந்த வீட்டுல படிக்க முடியலன்னா கூட புகுந்த வீட்டுல அவங்கள படிக்க வைக்க நீங்க எடுக்கிற முயற்சிக்காகவும் அவங்க ஆர்வத்துக்காகவும் தான் நான் இங்க வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். ஓகே சக்தி, ஆல் தி பெஸ்ட். இனிமே நீ படிக்கிறத பத்தி மட்டும் யோசி, வேற எதை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். இவர் சூப்பரா கிளாஸ் எடுப்பார். ஓகேவா? நல்லா படிக்கணும். தேங்க்ஸ் சார். வரேன் சார். வாங்க சார். என்னமா சக்தி, கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? சரிங்க சார். உட்காருங்க. இவளை காலேஜ் சேர விடாம எவ்வளவு பிளான் பண்ணி அத்தைகிட்ட சொல்லி தடுக்க வச்சோம். ஆனா இந்த சிவா நம்ம பிளான்ல மண்ணலி போடுறதுக்குனே வந்து இவளுக்கு பர்சனல் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி படிக்க வைக்கிறான். இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அத்தைகிட்ட சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். மேடம் சொல்லுங்க சிஸ்டர். இந்தாங்க அவங்களுடைய திங்ஸ். என்ன சிஸ்டர் இதெல்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்க? நீங்க இங்க ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணீங்கல்ல, அவங்களோட திங்ஸ் தான் இதெல்லாம். யாரு? அந்த கமலம்மாவோட தான். அவங்க கிட்ட குடுக்கலான்னு வார்ட்ல போய் பார்த்தேன், ஆனா அவங்க அங்க இல்ல. அதனால தான் இத உங்ககிட்ட குடுக்குறேன். ஐயோ, அப்படியா? எங்க போயிருப்பாங்க சொல்லாம கொள்ளாம? சரி கொடுங்க, நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன். வந்த இடத்துல இப்படி எல்லா பொருளையும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே, அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏன் இப்படி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாம போயிட்டாங்க? இந்த ஊர்ல நான் அவங்கள எங்க போய் தேடுறது? நானே அவங்கள திடீர்னு தான் பார்த்தேன். இப்ப நான் வந்த வேலையை பாப்பனா இல்ல அவங்கள தேடி இந்த பொருள் எல்லாம் கொடுப்பனா? போச்சு 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 போச்சு, எல்லாம் போச்சு. இன்னும் இந்த வீட்ல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல. என்னாச்சு அனிதா? போச்சு போச்சுன்னு ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி இப்படி புலம்பிட்டு இருக்க? ஆமா அத்தை, நான் பேசுறது எல்லாமே இப்ப புலம்புற மாதிரி தான் இருக்கும். புலம்புறத தவிர நான் இந்த வீட்ல வேற என்ன செய்ய முடியும்? வர வர இந்த வீட்ல நான் யாரு, எனக்கு என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கே தெரியல. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏதாச்சும் தெளிவா சொன்னாதானே புரியும். நம்ம என்ன பிளான் பண்ணோம் அத கவுக்கிறதுக்கு அதுக்காக இங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அத்தை. இத பார், சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா சொல்லு அனிதா. அத நான் எப்படி அத்தை சொல்லுவேன்? அவளை படிக்க வைக்க கூடாதுன்னு நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிளான் பண்ணி அட்மிஷன் போட விடாம பண்ணா உங்க புள்ள சிவம் அவ அலங்காம குலுங்காம வீட்லயே படிக்கிறதுக்கு ஹோம் டியூட்டோரியல் ஏற்பாடு பண்ணிருக்கான் அத்தை. என்ன சொல்ற நீ? உண்மையாவா? அத்தை, நான் ஏன் அத்தை போய் சொல்ல போறேன்? அந்த சக்தி படிக்கிறதுல அவளை விட சிவாவுக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு போல. இந்த ட்விஸ்ட நானே எதிர்பார்க்கல அனிதா. அவளும் படிக்க கூடாதுன்னு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். தலைகீழா நின்னு தவம் பண்ணாலும் நம்ம என்ன மட்டும் பழிக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைக்கிறாரு அனிதா. அத்தை, அந்த கடவுள்லாம் ஒண்ணும் நினைக்கல. எல்லாம் நீங்க 10 மாசம் சுமந்து பெத்தீங்களே உங்க புள்ள சிவா, அவன் தான் நினைக்கிறான். உங்க புள்ளைய பார்த்தாலே அப்படியே ஆத்திரமா கோமா வருது. அப்படியே தான் பொண்டாட்டி படிச்சு சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல கலெக்டர் ஆயிடுவான்னு அவனுக்கு நினைப்பு. அப்படியே அவளை கையில வச்சு தாங்குன்னு தாங்குறான். அத போக்கவே சகிக்கலச்ச. நீ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு தலையே சுத்துது அனிதா. அவகிட்ட அப்படி என்னதான் வசியம் இருக்குன்னு எனக்கு தெரியல.
இவனும் அவளை சுத்தி சுத்தி போறான். அவளும் அந்த அழுமூஞ்ச காமிச்சு காமிச்சு எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கா. அத்தை, எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே அவ பெட்டி படிக்கலாம் தூக்கி எறிஞ்சு இந்த வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணும்னு தோணுது. அனிதா, நீ ஏற்கனவே அப்படி பண்ண போய் தான் வீட்ல பெரிய பிரச்சனையே ஆயிருக்கு. ருத்ரா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கோர்ட் ஆர்டர் முடியற வரைக்கும் அவ இந்த வீட்ல தான் இருப்பா. அவளை இங்க தங்க வச்சுக்கிட்டே என்ன குடைச்சல் கொடுக்கணும்னு தான் நாம யோசிக்கணும். அத்தை, அவ இங்க இருந்தா அவளுக்கு நம்ம குடைச்சல் கொடுக்க முடியாது. நமக்கு தான் அவ குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா. கொஞ்சம் நிதானமா இரு அனிதா. உனக்கு வர கோவமா ஆத்திரமோ எனக்கும் வருது. ஆனா நாம அவசரப்பட்டு எதுவுமே செய்யக்கூடாது. அத்தை, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. அவ இந்த வீட்ல இருக்கிறத தான் நம்மளால தடுக்க முடியல. ஆனா அவ படிக்கிறத நம்ம தடுத்தே ஆகணும். அவ படிக்கிற ஆர்வத்தை எல்லாம் சும்மா கண்ணாடி உடைக்கிற மாதிரி சில்லு சில்லா சுக்கு நூறா உடைச்சு தள்ளணும். அத்தை, அவ மட்டும் படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மள யூஸ் அண்ட் த்ரோ கப்பு மாதிரி தூக்கி எறிஞ்சிருவா. எழுத்து கூட்டி படிக்க தெரியாதப்பவே நம்மள கழுத்து பிடிக்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்றான். அவ மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சு தஸ்ஸு புஸ்ஸுன்னு பேச ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளெல்லாம் புஸ்வானாக்கி அப்படியே பொறிச்சிருவா. அவளை தூக்கி நீர்ல போட்டாலும் நீந்திரா, நெருப்புல போட்டாலும் நீந்திரா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அத்தை, நீ கவலைப்படாத அனிதா. இனிமே நம்ம வைக்கிற குறி தப்பவே தப்பாது. ஆமா அத்தை, இந்த முறை நம்ம பண்ற விஷயத்துல இருந்து அவ எஸ்கேப் ஆகவே கூடாது. அதனாலதான் சொல்றேன், அவளை நம்ம கண்ட்ரோல்லே வைக்கணும்னா அவளை படிக்க விடாம நாம பாத்துக்கணும். ஐயோ, அத்தை ஊருக்கு போன பிறகு வீடாவே இல்ல. எவ்வளவு ஒற்றடா இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது எல்லா ரூமையும் கிளீன் பண்ணணும். திவ்யா, என்ன காலையிலேயே வீட்டு வேலையெல்லாம் மாஞ்சு மாஞ்சு செஞ்சுட்டு இருக்க? அத்தை மட்டும் வீட்ல இருந்தா வீடு எவ்வளவு நீட்டா கிளீனா வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆனா அத்தை ஊர்ல இருந்து வந்தா என்ன நினைப்பாங்க? வீடு சுத்தமே இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம வந்ததும் வராததுமா வீட்டை கிளீன் பண்ணணும்னு ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தான் சிரமம். அதான் ஒரு ரூமா நான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொன்னாலும் கேட்க மாட்ட. சரி, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன இவ்வளவு கசப்பா இருக்கு? சுகரே இல்ல. கரெக்டா தான் போட்டேன். சுத்தமா சுகரே இல்ல. நீ வேணா குடிச்சு பாரு. கரெக்டா தான் இருக்கு. சுகர் கம்மியான மாதிரி எனக்கு தெரியல. நான் வேணா உங்களுக்கு சுகர் போட்டு கொண்டு வரவா? இல்ல பரவாயில்ல, நான் அப்படியே குடிக்கிறேன். ஆஹா பா, இப்பதான் காஃபிக்கு இனிப்பே வந்திருக்கு. என்ன டேஸ்ட். இதுக்குதான் காஃபி கசப்பா இருக்குன்னு சொன்னீங்களா? திருட்டு ராஸ்கல். ஏய் திவ்யா, ஏய். காற்று வந்து மோதும் உன் கைகள் என்று தோன்றும் பின்னே மாற்றம் தீண்டும். தவிப்பதை மறைக்கிற
வைத்துக் கொண்டே. சரி சரி போதும் போதும், காலங்காத்தால ஆரம்பிச்சிடாதீங்க. நான் போய் மாமா ரூம்லாம் க்ளீன் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. நீங்க காஃபி குடிங்க.